Okay, turn with Pastor to book of Revelation, chapter 3. வெளியப்படுத்தின புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். We are going to meditate on the first 6 verses. Okay, இன்னைக்கு Church of Sardis, the Church of Sardis, இந்த சார்டிஸ் சபைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? ஓகே, பேசிக்கலி 5வது சபை. ஓகே, இந்த சபையோடு இயேசு கிறிஸ்து பேசின ஒரு சில வார்த்தைகளை நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? மெடிடேட் பண்ண போகிறோம். Alright, are you all ready? Very interesting. Okay, now before we read through all the 6 verses, அந்த 6 வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த நிருபத்தை யோவான் எழுதும் பொழுது, சரியா, the condition of the people of Sardis, the condition of the church of Sardis, அது கொஞ்சம் நான் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். So I'm talking about 2000 years ago, when this letter was written for them, what was their condition? Okay, the condition of the town and the condition of the church itself. முதலாவது இந்த சார்டிஸ் பட்டணம் இருக்குதுல, இந்த பட்டணம் ஒரு உயர்ந்த மலை மேல கட்டப்பட்ட ஒரு பட்டணம். சரியா? ஈவன் டுடே இஃப் யூ கோ டு டர்க்கி பட்டணத்துக்கு போனீங்கன்னா, டர்க்கி ஊருக்கு போனீங்கன்னா, இந்த சார்டிஸ் பட்டணத்துக்கு நீங்க போகலாம். இது ஒரு உயர்ந்த மலை மேல கட்டப்பட்ட ஒரு பட்டணம். சரியா? சோ இது ஒரு உயர்ந்த மலை மேல இருக்கிறபடினா, இந்த பட்டணத்தை சுற்றி ஃபார்ட்ரஸ், இந்த பட்டணத்தை சுற்றி அரண்கள் கட்டப்பட்டிருந்தது. சரியா? தட் மீன்ஸ் எதிரிகள் ஈஸிலி என்ன பண்ண முடியாது, சார்டிஸ் பட்டணத்தை இன்வேட் பண்ண முடியாது. சரியா? சோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே, the king, the soldiers, in order to protect themselves, சரியா, அந்த பட்டணத்துக்கு நல்ல ஒரு ஃபார்ட்ரஸ், நல்ல ஒரு வால்ஸ், செவறுகள் கட்டப்பட்டிருந்தது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங், பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் பாஸ்டர் they want to protect themselves? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பட்டணம் அந்த காலகட்டத்தில் பொதுவாக very rich town. When talking about rich, why this town was rich? இந்த பட்டணத்துல அந்த காலகட்டத்துல they were rich in gold and silver. சரியா? gold and silver. அப்போ அந்த பட்டணத்துல எல்லா இடத்துலயும் கோல்ட், சில்வர், அந்த commodities இருந்துச்சு எல்லா இடத்துலயும். So you can see the miners, நிறைய மைனிங் இருக்கும். So naturally, logically, நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, if that particular place rich with gold and silver, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பாதுகாப்பு தேவை. ஒண்ணு. ரெண்டாவது, லாஜிக்கா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் பொதுவாக they were richer compared to all other people. சரியா? நம்ம பார்த்தோம் இந்த ஏசியா மைனர்ல அந்த 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 7 சபைகள், அந்த 7 சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை நிறைய ஸ்காலர்ஸ் பிலீவ் because this town, because the people were rich, இந்த சர்ச்சோடைய சபையார் கூட could be, சரியா, rich people. சரியா? materially they could be rich people because of the product of gold and silver. சரியா? சோ இந்த கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு வரும்பொழுது நீங்க பாருங்க, நான் 5 வாரத்துல மத்த சபையை குறித்து நான் பேசினேன். சர்ச் ஆஃப் பெர்கமம்,
சர்ச் ஆஃப் எஃபிஷியன்ஸ், சர்ச் ஆஃப் ஸ்மியர்னா, தைத்ரா, சரியா, இந்த மாதிரி நிறைய சர்ச் நம்ம ஸ்டடி பண்ணணும். கம்பேர்ட் டு ஆல் தட் சர்ச்சஸ், இந்த சர்ச் விசுவாசி நல்ல வசதியானவர்கள். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சர்ச்சுக்கு பெர்சிக்யூஷனை குறித்து எழுதப்படல. So that means இந்த சர்ச்சுக்கு நிறைய உபத்திரவம் வரல. Therefore மற்ற சர்ச்சுகளை விட இவங்க சுதந்திரமாக தேவனை ஆராதிக்க முடிந்தது. You understand? They have freedom to worship, especially Christians. I'm talking about compared to other churches, இவங்களுக்கு ஒரு freedom இருந்துச்சு. For some reason, probably the emperor or probably the people, they were busy making money. They don't really persecute the Christians. So because of that, the கிறிஸ்தவர்களுக்கு இப்பொழுது சரியா கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படல. ஆனபடினாலே இந்த சபை மற்ற சபைகளை விட கொஞ்சம் வளர்ந்த சபை. You understand? Because people, Christians சொல்லும் பொழுது அவங்களுக்கு பயம் இல்லை. Whereas if you live in Smyrna, if you live in other churches, I am Christian என்று சொல்லத்தக்க நமக்கு ஒரு பயம் இருக்கும். Because if you are Christian, you will be persecuted. But இங்க கிறிஸ்தவங்களுக்கு ஒரு boldness இருந்துச்சு. Outwardly they will confess they were Christian. You understand? So therefore in the church is a bigger church, பெரிய சபை. சரியா? This was the condition of the town. This was the condition of the church itself. சரியா? பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? எல்லாரும் புரியுதா? ஓகே, இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது you will get a clearer picture why Jesus sent these particular messages. Okay, வாசிங்க பொழுது முதல் 6 வசனத்தை வாசிங்க. Book of Revelation chapter 3 first 6 verses. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து உன்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஓகே, இந்த சர்ச்சுக்கு இயேசு செய்தி கொடுக்கிறாரு. As I said earlier, சரியா, many weeks ago, இயேசு எங்க வாசம் செய்கிறாரு? சபையார்கள் மத்தியில இருக்கிறார். Jesus was standing among the 7 golden lampstands. That means Jesus basically in the midst of all the churches. சபையார்கள் சபை மத்தியில இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. So in the church, Jesus observe பண்ணும் பொழுது ஒரு சில நெகட்டிவான பாயிண்ட்ஸ பார்க்கிறாரு. When I say negative points, குறிப்பாக 2 முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ ஜீசஸ் அப்சர்வ் பண்றாரு. அகைன் நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அந்த ஜனங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ குறித்து பாஸ்டர் ஷேர் பண்ணும் பொழுது we must able to apply, சரியா, we must take note of these 2 negative points. இந்த 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நாம் பரிசோதிக்க வேண்டும். Okay, don't think Jesus actually talking to that church.
not to us. அப்படியாக இல்லாதபடிக்கு you must examine yourself when pastor giving this sharing. நான் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அந்த ரெண்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து எங்க படிக்கலாம்னா, அந்த 1வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். To the angel of the church of Sardis write, these are the words of him who hold the 7 spirits of God and the 7 stars. I know your deeds. Mark the word. I know your deeds. You have a reputation of being alive, but you are dead. அவர் என்ன சொல்றாரு? நீ சொல்ற, you are saying that I am alive. I am a real Christian. I am a child of God. I am living. என்று நீங்க சொல்றீங்க. But Jesus என்ன சொல்றாரு? You have a reputation of being alive, but you are dead என்று சொல்றாரு. அப்படினா அதோடைய அர்த்தம் என்ன? என்னத்தை ஜீசஸ் அப்சர்வ் பண்றாரு? நல்லா கவனிங்க. முதலாவது இயேசு இந்த சபையை குறித்து என்ன பார்க்கிறார்னா, spiritual blindness. That was the first point. Spiritual blindness. They don't realize that they were dead. Can you see? They were self-deceived, you know. They were thinking they were growing. They were thinking they were Christian. அவங்க என்ன நினைச்சாங்க? நாங்க வளர்றோம், நாங்க கிறிஸ்தவங்க, சர்ச்சுக்கு போகிறோம், சரியா, வெளிய தோற்றத்துல நாங்க ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று நினைச்சாங்க. Go back to Church of Sardis. As I say, வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகிறாங்க. Congregation, a big congregation. சர்ச்சுக்கு வரும் பொழுதெல்லாம் they are greeting one another. சர்ச்சுக்கு வரும் பொழுதெல்லாம் they are praising God, raising their hand, they are giving their tithes. சரியா, எல்லாம் செய்யறாங்க. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து என்னத்தெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் வெளிய தோற்றமாக செய்யறாங்க. ஆனாலும் சரியா, இயேசு உள்ள பார்க்கும் பொழுது சரியா அந்த வளர்ச்சியை பார்க்கல. மாறாக இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? You are dead Christian என்று சொல்லுகிறார். சோ நான் என்ன பார்க்கிறேன்னா, அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டு இருக்குது. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு இருக்குது. They don't realize they were dead. நல்ல கவனிங்க. If you read the book of 1 Samuel chapter 16 verse 7, அந்த இடத்துல பைபிள் என்ன சொல்லுது? God looks at our heart. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர், மனிதன் முகத்தை பார்க்கிறார். நல்லா கவனிங்க. நீங்க சர்ச்சுக்கு வரும் பொழுது வெளிய தோற்றத்துல வேஷத்தை தரித்து கொண்டு சரியா I am a spiritual person என்று சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் சரியா அந்த 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 ஒரு அந்த அந்த ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஆடையை போட்டுக்கொண்டு நீங்க சபைக்கு வந்து மற்றவங்க உங்களை அப்சர்வ் பண்ணும் பொழுது, ஓ இவங்க எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறாங்க, பிளெஸிங் கிறிஸ்டியன் என்று சொல்லி உங்களை பார்த்து பிராண்ட் பண்ணலாம். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், ஜீசஸ் வெளிய தோற்றத்தை பார்க்கல. இயேசு வந்து உள்ளத்தை இயேசு வந்து பார்க்கிறவராக இருக்கிறாரு. சரியா? So they were blinded. They don't see that they were dead. They don't see they were dead. சரியா? Same goes to பழைய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி காலகட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. Do you know எசேக்கியேல் காலகட்டத்துல the Israelites, they had the same attitude like the people of Sardis. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? We are chosen people. God have selected us. God belongs to us. We are children of God என்று சொல்லி அவங்க வெளிய தோற்றத்துல believer-ஆக வாழ்ந்தாங்க. But one day God gave them an assessment. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? If you go to book of Ezekiel chapter 37 verse 1, அங்க கர்த்தர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னது? They were
full of bones என்று சொன்னாரு, dead bones ன்னு சொன்னாரு. அதாவது உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறீங்கன்னு கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார். They were thinking they were alive. They were thinking they are through Christian revival. But God said, in fact, you are dead. You are like a dead bone என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கு குருடாக இருக்கிறோமா? Are you ignorant? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லி உன்னை நீ ஏமாத்தி கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து பரிசோதிக்க சொல்லுகிறார். God is asking you, God is asking me to check ourselves, even our church. சரியா? Are we claiming that we are alive, but we are ignorant? Spiritually we are blind என்று கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கர்த்தர் கேட்கிறார். நான் சொல்றேன், இது ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. சரியா? Important note, spiritual ignorance is dangerous as it can cause our eternity. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? If you and me தெரியாம இருந்தோம் என்றால், சரியா, நித்திய வாழ்க்கையை நாம் இழந்து போகலாம். That dangerous. Do not get deceived. For example, நான் சொல்றேன், if you go to book of John chapter 3, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, நிக்கோடேமஸ். சரியா? Story of Nicodemus, right? Nicodemus யாரு? A great teacher of Israel. Nicodemus thought if he dies, he will go to heaven. மூன்றாவது, Nicodemus என்ன நினைச்சாரு? He was a chosen man. Nicodemus thought he was so close to God. Spiritually, சரியா, he was sound alive. That's what he was thinking. But ஒரு நாள் Jesus Nicodemus counter பண்ணும் பொழுது, you know what Jesus said to Nicodemus? You are ignorant. You do not know many things. You claim that you are great teacher. நீ ஒரு பெரிய ஒரு டீச்சர் என்று சொல்ற, ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்தவன் என்று சொல்ற, மற்றவங்களுக்கு போதிக்கிற ஒரு போதகராக இருக்கிற Nicodemus, in fact you are ignorant. You do not know about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போகிறது என்று சொல்லி நீ தெரியாம இருக்கிற. Your principle, the concept of your spirituality is wrong என்று இயேசு அவனை பார்த்து சொன்னார். You know what Jesus taught him? If you never born again, you can never enter into kingdom of God. You know, Nicodemus இந்த ஒரு ஐடியா இல்ல. Nicodemus thought, if you believe in God, simply believe in God, simply follow the 10 commandments, you will go to heaven. But Jesus என்ன சொல்றாரு? You are ignorant. No, Nicodemus, you are blind. By simply following Mosaic law, you can never enter into kingdom of God. Nicodemus, you got to born again in order for you to enter into kingdom of God. Oh, Nicodemus, you was ignorant. You were ignorant என்று சொல்லி Jesus அவனை பார்த்து rebuke பண்றாரு. Can you notice the point? Because of his ignorance, and the ignorance can cause his eternity. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கின்ற ஜெபம் என்ன? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கேள்வியை கேட்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இக்னோரண்டா இருக்கிறேனா? என் கண்ணு மூடப்பட்டு இருக்குதா? இன்னைக்கு ராங்கான பிரின்சிபல்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என் கண்ணை திறந்து கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறந்து கொடுப்பார். ஆவியானவருடைய கண்களை திறந்து கொடுப்பார். We might be thinking, if I die today, I can go to heaven. What if that is wrong? What if that is wrong? It is reality. Look at this church. இவங்க என்ன நினைச்சாங்க? If we die today, we can inherit the kingdom of God. But Jesus said, no, you are dead. You are dead. You better check yourself. Analyze your life என்று சொல்லி இயேசு அவர்களை பரிசோதிக்க சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? Remember the story of Paul? When Ananias lay his hand on his head, Ananias, when he prayed for Paul the apostle before he was saved, the Spirit of God came upon him. Something like a scale fell from his eyes,
அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய கண்ணு மூடப்பட்டு இருந்தது. ஆவியானவர் இறங்கி வந்தார். சரியா? something fell off from his eyes. He able to perceive, he able to see spiritual thing. So இன்றைக்கு நாம் ஏறெடுக்க போகின்ற ஜெபம் என்ன? என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்கன்னு சொல்லி ஆவியானவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். முதல் பிரச்சனை என்னது? spiritual blindness. They don't realize that they were dead. That was their first negative points. ரெண்டாவது நான் என்ன பார்க்கிறேன்னா, அந்த வசனத்துல இருந்து they were religious outwardly but dead inwardly. அப்படின்னா வேஷத்தை போட்டுக்கொண்டு வாழுகிற கிறிஸ்தவர்கள், நாமினல் கிறிஸ்டியன், பேருக்கு கிறிஸ்தவர்கள். திருச்சபையில நிறைய கிறிஸ்தவர்கள், நான் சொல்றேன், உண்மையான கிறிஸ்தவர்களை விட வெளிய தோற்றத்துல தான் கிறிஸ்தவர்கள், பேருக்கு ஒப்பான கிறிஸ்தவர்கள். சரியா? religious, the religious people, religious Christian outwardly அநேகர் இருக்கிறார்கள். இந்த சர்ச்சோடைய பிரச்சனை இதுதான். Do you notice நம்ம சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் நம்ம எப்படி வரோம்? When we greet one another, when we see one another, we always comment, right? Oh, that lady is very spiritual, na? Oh, my pastor is very spiritual man. Oh, that young fella, very spiritual la. பாரு, அவங்க எல்லாம் ஆராதிக்கும் பொழுது கண்ணை மூடிட்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க. Oh, they all very spiritual. நல்லா கவனிங்க, outwardly they can be spiritual. But Jesus எதை தேடுறாரு? அவருடைய கண்ணு வந்து like an X-ray machine, you know. இந்த சிடி ஸ்கேன் இருக்குது பாத்தீங்களா? ஜீசஸ் உடைய கண்ணு வந்து like a CT scan, you know. When you go through your body, go through the CT scan, எல்லா பிரச்சனையும் அதால என்ன பண்ண முடியுது? கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி பாருங்க, ஜீசஸ் வந்து இந்த சர்ச்சை வந்து ஒரு எக்ஸ்ரே மெஷின், ஒரு சிடி ஸ்கேன் மாதிரி ஸ்கேன் பண்றாரு. வாட் ஹி அப்சர்வ், ஒரு சிலர் தான், மைனாரிட்டி தான் உண்மையாக இருக்கிறார்கள் உள்ளுக்கு. But majority of the Christians, they were religious outwardly, internally they were dead. They were dead. Jesus looked at the church of Sardis and found alive outside, but dead inside. They were in the deep spiritual coma. They were just a nominal Christians, just like the Pharisees during the day of Jesus, who were beautiful on the outside, but on the inside are full of bones of gain. இயேசு இருந்த காலகட்டத்துல பரிசேயர்கள் இருந்தாங்க. Am I right? இந்த பரிசேயர்கள் யாரு? So called religious people. இந்த பரிசேயர்கள் வந்து they will never associate with the sinners. இந்த பரிசேயர்கள் வந்து பாவிகளோடு சேர மாட்டாங்க. They always will isolate themselves. They always will be thinking they are one step higher than others. They always அவங்களுடைய ஜெபிக்கிற வகை, the way they carry themselves, super spiritual. So பரிசேயர்களை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? Can we read that verse? மத்தேயு 23வது அதிகாரத்துக்கு வாங்க. Matthew chapter 23 verse 27 to 28. What Jesus said about the Pharisees who were religious outwardly but dead inwardly. What Jesus said to them? Matthew 23 verse 27 to 28. வாசிக்கிறீங்களா? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய போதுங்க. Woe to you, teachers of the law and Pharisees, you hypocrites!
You are like whitewashed tombs which look beautifully on the outside, but on the inside full of bones of dead and everything unclean. இந்த கல்லறை இருக்குது பாருங்க, யூதர்களுடைய கல்லறை வந்து வெளியே வந்து நல்ல வெள்ளை சாயம் அடிச்சிருப்பாங்க. When you see from outside the tomb of the Jewish people, it will look very beautiful from outside. But இயேசு என்ன சொல்றாரு, வெளியே தோற்றத்துல ரொம்ப அழகா இருக்குது, ஆனா உள்ளுக்கு வந்து டேட் போன்ஸ் என்று சொல்லுகிறாரு. 28வது வசனம். In the same way, on the outside you appear to people as righteous, but on the inside you are full of hypocrisy and wickedness. வெளியே வந்து சுத்தமாக இருக்கிறீங்க, appear to be righteous, வெளியே வந்து நீதிமானாக இருக்கிறீங்க, ஆனா உள்ளுக்கு அசிங்கமாக இருக்கிறீங்க, உள்ளுக்கு நீங்க அழுக்கா இருக்கிறீங்கன்னு இயேசு என்ன சொல்றாரு? Can you see the emphasis today, church? இயேசு இன்றைக்கு எதை பார்க்கிறாரு? உள்ளத்தை பார்க்கிறாரு. Jesus is asking today about the condition of your heart. அந்த சரடி சபையை பார்க்கிறாரு. நீ வெளியே நீ சுத்தமா இருக்கிற, வெளியே நீ வந்து அந்த கல்லறை போல நீ இருக்கிற, வெளியே எல்லாம் அழகா இருக்குது, ஆனா உள்ளுக்கு கல்லறையாக, உள்ளுக்கு நீ மரித்து போன பணமா இருக்கிற என்று சொல்லி அந்த சபையார்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். Probably the Lord is speaking to our church today. இன்றைக்கு சபையார்களை பார்த்து, கிறிஸ்துவின் ஸ்தலத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை சொல்லலாம். பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஸ்தலத்தாரே, oh the people of Christ sanctuary, you are beautiful outside, you appear to be righteous outside, inwardly you are dead bones என்று சொல்லி word of warning coming to our church. இன்றைக்கு இருதயம் எப்படி இருக்கிறது? உன்னோட இருதயம் எப்படி இருக்கிறது? அந்தரங்கத்துல எப்படி நாம் வாழுகிறோம்? நம்மளுடைய பிரைவேட் லைஃப் எப்படி இருக்குது? Privately, how devoted you are before the Lord. Privately எப்படி நம்ம வாழுகிறோம்? இயேசு அதை விரும்புகிறார். Do you know something? In the Old Testament, the people of Jewish, they had the same problem. They had the same symptom. சரியா? The Israelites during the OT, they offered sacrifices, they paid their tithes, they fasted, they were religious outwardly, but their hearts are far from God. பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள், வாரந்தோறும் கர்த்தரை போய் தொழுது பண்ணுவார்கள், வாரந்தோறும் தசம பாகத்தை கொடுப்பார்கள், வாரந்தோறும் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள், வாரந்தோறும் கட்டளையின்படி அவர்கள் உபவாசம் எடுப்பார்கள். They were so religious. அவங்கள மேட்ச் பண்ண முடியாது. Nobody can defeat the people of Jewish. Outwardly they're so religious, but you know what God said about them? You know what God said about these self-deceived people? வாசிங்க, பாஸ்டர் கூட வாங்க. Amazingly, this is what God said. This is what Yahweh said, testified about these religious Jewish people. Turn with me to book of Isaiah chapter 29. Isaiah 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 13 வாசிங்க. ஏசாயா 29 வசனம் 13, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. வசனம் 13. ஏசாயா 29 வசனம் 13 வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. Notice what the Lord says. These people, so-called the religious people, these people come to me with their mouth with their mouth and honor me with their lips, but their hearts are far from me. Their worship of me is based on merely human rules they have been taught. உதடலை ஆண்டவர் இருக்கிறார்,
வாயிலே ஆண்டவர் இருக்கிறார். I love Jesus. I love my God. I have fully surrendered my life. உதடிலே, வாயின் வார்த்தை, வாயிலே உதடிலே நான் இருக்கிறேன், ஆனாலும் அவர்களுடைய இருதயத்திலோ நான் தூரமாக இருக்கிறேன். In hearts I'm away from them. நான் தூரமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறார். கர்த்தர் வேதனைப்படுகிறார். இன்றைக்கு அன்பு பிள்ளைகளே, are we religious outwardly? இதுதான் இந்த சபையோடைய ரெண்டு பிரச்சனை. இந்த சபையோட ரெண்டு பிரச்சனை. I imagine கொஞ்சம் நம்முடைய இமேஜினேஷனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். Go back to the year 2000 years ago. Let's say we are member of Sardis. எல்லாருக்கும் கோல்ட் இருக்குது. If you have gold, definitely you have a big houses. நல்ல வாகனம் எல்லாம் இருந்திருக்கும். சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருவோம்? கிளாமரா வருவோம் தானே. இன்னும் சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், கையில நிறைய காப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. காப்பெல்லாம் போடுறதுல நத்திங் ராங். கோல்டு காப்பெல்லாம் போடுறது நத்திங் ராங். ஆனா அந்த காப்பெல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா அந்த ஆராதனை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படியே கையை தூக்கிட்டு அப்படியே அவங்களுடைய வலையும் அவங்களுடைய காப்பெல்லாம் காட்டுகிறதுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே உதறும் பொழுது தம்புரின் சத்தம் கேட்கும். Because they want to show that they are so religious, they want to show off that God has blessed them. Oh pastor, கர்த்தர் எங்களை அபிரதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாஸ்டர். நல்ல வீடு, நல்ல மனைவி, புது காடி, மெர்சிடிஸ் பென்ஸ் நான் ஓட்டுறேன். Oh, so therefore God has blessed me. Do not get deceived. நல்ல ஒரு வேலையில இருக்கிறோம், நல்ல ஒரு வீடு இருக்குது, நல்ல ஒரு வசதியான ஒரு நிலையில இருக்கிறோம். Do not get deceived because I am so blessed. Only இந்த உலகத்தின் ரீதியில நான் ஆசீர்வாதமா இருக்கிறபடினால் you may be dead before the Lord. Do not get deceived. Amen. சரி, அடுத்த படி. What is the cure and the remedy plan? இந்த பாதிக்கப்பட்ட செத்து போன சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ரெண்டு ரெமெடி பிளான். சீக்கிரமாக நாம் போவோம். மறுபடியும் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 3 verse 2 to 3 வாசிங்க. Turn with pastor the book of Revelation chapter 3 verse 2 to 3. இயேசு ஒரு சஜஷனை கொடுக்கிறார். எப்படி இந்த மரணத்திலிருந்து அவர்கள் வெளியே வரணும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்த ரெமெடி பிளான். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன் மேல் வருவேன். நான் உன் மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஓகே, இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்குது. If you feel you are dead spiritually, two suggestion, two remedy, two cure for all of us. Firstly, note the word wake up, note the word repent. அது ரெண்டு அண்டர்லைன் பண்ணுங்க. wake up, செத்து போனவனா இருக்கிற, you are dead born. சரியா, நீ சாகர நிலைக்கு வந்துட்ட. wake up என்று சொல்லி எழுப்புறாரு. Can you see the wake up call? பாஸ்டருக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. You know what they pantang? They don't like one thing, you know. They don't like to be tapped. For tap பண்ணா அவங்களுக்கு phobia. You know what happened actually? Especially ஜெசிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, during her school days, அவங்க அம்மா அப்ப எழுப்புவாங்க. ஜெசி wake up மா, wake up அப்படின்னு சொல்லி எழுப்புனாங்கன்னா after 30 minutes பிறகுதான் எழும்பும். சோ எங்க மனைவிக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வழி என்னதுன்னா, தட்டுவாங்க, போய் இப்படி தட்டுவாங்க. ஜெசி 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 ஜெசின்னு தட்டுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிரும், தூக்கம் எல்லாம் ஓடி போயிடும். சரியா? until today if you tap my daughter இப்படி தட்டுனீங்கன்னா அது கோவம் வந்துரும். It's like a phobia for her, you know. இன்னைக்கு இயேசு நமக்கு ஒரு phobia மாதிரி ஒரு செய்தியை சொல்றாரு, எல்லாரும் தட்டுறாரு.
wake up னு சொல்றாரு. எழும்பு, தூங்கிக் கொண்டிருக்கிறோம். உன்னை அறியாம நீ தூங்கிக் கொண்டிருக்கிற, உன்னை அறியாம கொஞ்சம் கொஞ்சமா நீ செத்து போய் கொண்டிருக்கிற. wake up, repent என்று சொல்லி அந்த வார்த்தையை இயேசு கடினமாக இயேசு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கிரேக்க மொழியில அந்த word wake up இருக்குது பாத்தீங்களா? Actually it is like a wake up call. It's a wake up call. Church, get up, எழும்பு என்று சொல்லி ஜனங்களுக்கு இயேசு என்ன பண்ணுகிறார்? அந்த வார்த்தையை கடினமாக இயேசு என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறார். சோ அந்த மெசேஜ் வரும்பொழுது actually what is happening, Jesus actually triggering them. எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த பயத்துல, அந்த போபியால எல்லாரும் எழும்புறாங்க. They are paying attention now. Something wrong somewhere. It is like a wake up call. So அந்த wake up call ஓட இயேசு என்ன பண்றாரு பாருங்க. அந்த இன்டென்சிட்டியை சரியா, அது அந்த இன்டென்சிட்டியை அது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆக்குறதுக்கு ஜீசஸ் என்ன சொல்றாரு? அது ரெண்டு பகுதி இருக்குது. You will see two points there. And the verse 10 பாத்தீங்கன்னா, let me start from the verse 10 for sorry the verse 3 நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இரண்டாவது பகுதி, if you do not wake up, I will come like a thief and you will not know at what time I will come to you. என்ன சொல்றாரு? Suddenly Jesus என்ன சொல்றாரு? I will come like a thief. You will not know at what time I will come to you. நான் திருடனை போல வருவேன்னு சொல்றாரு. So that means அந்த wake up call எப்படி வருதுன்னா, திடீர்னு நான் வருவேன். So basically Jesus actually talking about his second coming. ஆனா எப்படி நான் வருவேன்? சொல்லிட்டு நான் வர மாட்டேன், சொல்லாம கொள்ளாம நான் வருவேன். நான் திடீர்னு நான் வந்தேன்னா, you are answerable. நான் திடீர்னு என்று வந்தேன் என்றால், if you never wake up, if you never repent, you are answerable for your life. Do you realize, do you know all of us answerable to God about our spiritual life, about our life itself? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு நோக்கத்தோட கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த நோக்கத்தின் பிரகாரம் நம்ம வாழணும். All of us, God has created with purpose. All of us ought to live according to that purpose. And one day God will return, the Lord will return, we are accountable to God. So ஜனங்களுக்கு அந்த phobia, அந்த பயத்தை கொடுக்கிறாரு. நான் திருடனை போல வருவேன். Christ Century, திருடனை போல வருவேன். ஓ Church of Saturdays, சொல்லிட்டு வர மாட்டேன், திருடனை போல வருவேன். நான் வந்தேன் என்றால் எனக்கு முன்பதாய் நீ நிற்க வேண்டும். You are answerable என்று சொல்லி ஜனங்களுக்கு கடினமான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். Can we believe that word? Turn with pastor to book of 2 Corinthians chapter 5. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 9ல இருந்து 10 வாசிப்போம். What Paul said. Okay, how Paul described about the coming of Christ, about the judgment seat. பவுல் என்ன சொல்லுகிறார் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் வசனம் 9ல இருந்து 10 வாசிங்க. அது நிமித்தமே நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பாருங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. So we make it our goal to please him, whether we are at home in the body or away from it. So பவுலோட ambition என்னது? A life, living a life pleasing to God every day, every moment. எப்பொழுதும் நாங்க ஜாக்கிரதையாக இருக்கிறோம். எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனையிலே we are living to please God, not pleasing our flesh, not living according to the pattern of the world. எப்பொழுதும் நாங்க விழித்து இருக்கிறோம், எப்பொழுதும் நாங்க ஜாக்கிரதையாக இருக்கிறோம். Why? Verse 10, for we must all appear before the judgment seat of Christ, so that each of us may receive what is due us
for the things done while in the body, whether good or bad. ஒரு நாள் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு முன்பதாய் நிற்கணும். அந்த நாளில எல்லாரும் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்திலே பதில் கொடுக்கணும். எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக நிற்கணும். நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது சரி, நீங்க செத்து போனதுக்கு பிறகு தேவனுக்கு முன்பதாய் ஒரு நாள் நிற்க வேண்டும் என்று ஜாக்கிரதையான வார்த்தை சொல்லுகிறார். You and me are accountable to God. Get the point? இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தார் என்றால், இன்னைக்கு ராத்திரி திடீர்னு என்று சொல்லி இயேசு திருடனை போல வந்தால், அவருக்கு முன்பதாய் நிற்க தகுதி நமக்கு இருக்குதா? இயேசு எச்சரிக்கிறார். The word of warning, நான் திருடனை போல வருவேன். That was the cure. That was the remedy plan. Wake up. ரெண்டாவது இயேசு அங்க என்ன சொல்றாருன்னா, verse 3, அந்த verse 3 வாசிங்க. Revelation chapter 3 verse 3 மட்டும் வாசிங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்குது. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஓகே, போதுங்க. Remember therefore what you have received and heard, hold it fast and repent. So இந்த சபை கர்த்தர் மூலியமாக எதையோ பெற்றிருக்கிறாங்க, எதையோ கேட்டு இருக்கிறாங்க. And Jesus is urging them, telling them, repent, go back, hold fast to what you have received and you have heard. Now what is that they have received and they have heard? என்னத்தை அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாங்க, என்னத்தை அவங்க கேட்டாங்க, so that they can hold it fast, they can repent. What is that? என்னத்தை கேட்டாங்க, என்னத்தை ரிசீவ் பண்ணினாங்க? Who can say? It is talking about gospel message. ஆரம்பத்துல ஊழியக்காரர்கள் மூலியமாய் அவர்கள் பெற்றது என்னது? சுவிசேஷம். Go back to gospel. Go back to gospel. Now, in summary, what is this gospel is all about? சுவிசேஷம் என்னது? What is this gospel is all about? Gospel is basically a love letter from God. He wants the church of Sardis to repent and to return wholeheartedly back to Jesus. Gospel என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? கர்த்தரோடு இருந்த காதல். Gospel is talking about how much God loved the church. Am I right? For God so loved the world, he gave his only begotten son. Whosoever believes in him shall not perish and have eternal life. So gospel na என்னது? இயேசு நமக்காக உயிர் கொடுத்தார். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். அவரை ஏற்றுக்கொண்டால், அவரோடு உறவு கொண்டால் எனக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு என்னை நேசிக்கிறார், நான் இயேசுவை காதலிப்பேன் என்று சொல்லி, இதுதான் சுவிசேஷ பிரசங்கம். இதுதான் originally they have received and they have heard. Basically talking about Jesus. So என்ன சொல்ல வராரு? Church, return back to me. நான் தான் உங்களுடைய காதலன். I am your true lover. Not the goal, not the fancy living. இந்த உலகம் கொடுக்கிற பாதுகாப்பு உங்களுக்கு இல்ல. Not the reputation of the world. நான் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, இந்த சர்ச்சுக்கு நிறைய நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு, இந்த சர்ச்சுக்கு நல்ல பணம் இருந்துச்சு. பணம் இல்ல, உலகம் கொடுக்கிற பாதுகாப்பு இல்ல. நான் தான் உன்னுடைய சகாயர். I am your fortress. I am your Lord. I am your lover. கோல்டுக்கு மேல, சில்வருக்கு மேல நான் தான் உன்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி, give your devotion fully unto me என்று சொல்லி, return back to the gospel என்று சொல்லி இயேசு அந்த சபைக்கு வார்த்தையை கொடுக்கிறார். It is like the prodigal son returning back to the father. The prodigal son came to his senses, he returned back to his father. So
இந்த 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 கெட்ட குமாரன் சபை சரடி சபையை கர்த்தர் என்ன சொல்றாரு? திரும்ப சொல்லுகிறார், அப்பா வீட்டுக்கு மறுபடியும் வா என்று சொல்லி அர்ப்பணிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. Can we return back to God? Can we return back to God? Praise the Lord. சரி, இறுதியில the rewards for the overcomers. அத வாசிங்க. சரியா? மேற்கொண்டவர்களுக்கு சரியா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? Verse 4, 5, 6 வாசிப்போம். The book of Revelation chapter 3 verse 4, 5, 6. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். Thank you. The rewards for the overcomers. Yet you have few people in Saturdays who have not soiled their clothes. They will walk with me dressed in white, for they are worthy. Only few people, true Christian. சரியா? மெகா சர்ச் எல்லாம் பெருசா இருக்குது பாஸ்டர். Do not get deceived. The church can look very big outwardly, but only few who will walk with Jesus. Verse 5. The one who is victorious will, like them, will be dressed in white. I will never blot out the names of that person from the book of life, but they will acknowledge that name before my Father and his angels. Whoever has ears, let them hear what the Spirit says to the church. Amen. மேற்கொள்ளுவோம். நமக்குன்னு ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்குது. நமக்குன்னு ஒரு white robes காத்து கொண்டிருக்குது. Next life, if we fulfill the mandate that Jesus has given to us. So make a point today. வெளிய தோற்றத்தில் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனா அல்லது உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி உங்களை நீங்கள் அலசி பாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray. ஆண்டவரே, சவுலை நீ சந்திக்கும் பொழுது அவனுடைய கண்களில் இருந்து ஒரு கதிர், ஆண்டவரே, ஒரு ஸ்கேல் விழுந்தது. அதுக்கு பிறகுதான் அவன் உணர்ந்தான், நான் குருடான விசுவாசி என்று சொல்லி. இன்றைக்கு ஆவியானவரே, ஒரு சின்ன ஒரு உதவி செய்யுங்க. அநேகர் குருடா இருக்கிறோம். We are self-deceived, God. எங்களே நாங்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். The worst part, எங்களுக்கே தெரியல நாங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். The worst part, I do not realize that actually I am naked. I do not realize, Lord, that I'm so poor, Lord. I do not realize that I'm dead. Lord, open my eyes. Open my blindedness, O God. என் கண்களை திறந்து கொடுங்க. கிறிஸ்துவின் ஸ்தலத்தை எழுப்புங்க ராஜா. உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருக்க, வாயில உதடிலை தகப்பனே கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே மனதிலை உண்மையான கிறிஸ்தவர்களாய் எங்களை மாற்றுங்க. பயபக்தியை நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you. God bless all of you. God bless all of you. Sorry, I just want to make an announcement, and after that a short prayer. We can pray together. Thank you, Lord. Thank you, Jesus. Sorry, firstly, Pastor want to welcome all the members to this Zoom service. சரி, உங்க எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாங்க. நிச்சயமாக இன்றைக்கு வசனத்தின் மூலியமாக நீங்க தொடப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் பாஸ்டர் அக்ரெசிவா நான் பேசியிருக்கலாம்.
take it as a wake up call. சரியா? Thank you. Now அடுத்தது இந்த Tuesday 8:30 மணிக்கு Zoomல வந்து நமக்கு prayer இருக்கும். Pastor want to encourage more people to join Zoom service. அடுத்தபடி இந்த வாரம் Friday we will have our Bible study through Zoom. 8:15க்கு pastor start பண்ண இருக்கிறேன். Before you join, please read through the book of Ezra chapter 1. இந்த வாரம் chapter 1 நம்ம cover பண்ண இருக்கிறோம். Okay, now another important announcement. Next week Sunday, நம்ம church உடைய 15வது வருஷம் anniversary, Christ Century உடைய 15வது வருஷம் anniversary, ஒரு simple service Zoom மூலமாக நம்ம செய்ய இருக்கிறோம். சரியா? So later part, pastor will send an invitation. நீங்க என்ன பண்ணலாம், the invitation வந்து you can extend that invitation to your friends. Okay, யாராவது want to know more about our church, maybe they can join the service next week. சரியா? Later part pastor will send to you. That is firstly. ரெண்டாவது pastor என்ன எதிர்பார்க்கிற, all of you must join. யாருமே பொந்திங் பண்ணக்கூடாது. Even in your working place, please switch on your camera. சரியா? Join the Zoom meeting. Please do not miss the service. Okay வா? அடுத்தபடி ஒரு சில prayer request இருக்குது. சரியா? முதலாவது pray for our nation. நம்மளுடைய நாட்டுக்காக ஜெபிப்போம். I forget to add there, pray for Afghanistan as well. இப்போ ஆப்கானிஸ்தான்ல நிறைய பிரச்சனை இருக்குது. Pray for Afghanistan itself. முதல் குறிப்பு. ரெண்டாவது pray for Jaffna and Myanmar. இந்த ரெண்டு இடத்துல நம்ம மிஷன் மினிஸ்ட்ரி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது பிரதர் ஐசையா ஃபேமிலி, பிரதர் சதீஷ் ஃபேமிலி. சரியா? அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். Pastor got the news, both their families were affected by COVID-19. சரியா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, இரும்பி கொண்டிருக்கிறாங்க. They are not well. So please pray for them that the Lord will heal them. அதற்காக நம்ம ஜெபிப்போம். And then நாலாவதாக continue to pray for Mr. Yudas. Okay, brother Evelyn, sister Evelyn, Anita உடைய அப்பாவுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் அவருக்கு நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி, இறுதியாக ஒரு குட் நியூஸ், சிஸ்டர் கிறிஸ்டினா, சிஸ்டர் பிரேமா, பிரதர் ரிச்சர்ட் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. Praise God for them. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. So we have to give glory to God. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு, அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஓகே, சரி, இதுதான் பாஸ்டருடைய அனௌன்ஸ்மெண்ட். நம்ம என்ன செய்யலாம், I want to invite 2 person to pray. ரெண்டு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம். நீங்க முதலாவது இன்னைக்கு கேட்ட வசனத்துக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். சரியா? கேட்ட வசனத்துக்காக ப்ரே பண்ணலாம். ரெண்டாவது நான் சொன்ன ஒரு சில குறிப்புகளை குறித்து நான் சொன்னேன், அதற்காகவும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஜெபிக்கலாம். சரியா? Who can start in prayer? யாராவது வாலண்டியர்? இன்னைக்கு கேட்ட வசனத்துக்காக முதல்ல நம்ம ஜெபிப்போமா? You can on the mic and pray. Sister Rachel, can you pray, Sister Rachel? For the point number 1, you can off the camera also, doesn't matter. Point number 1, pray. On the mic. நன்றி ஆண்டவரே, இந்த காலைவேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாள் ராஜா எங்களோட பேசினீர் ராஜா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் இருதயத்தை ராஜா நீ சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இருதயத்தோட நிலைமையை ராஜா நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேக் அப் கால் அலாட் ஆண்டவரே. இந்த நாள் ராஜா எங்கள் இருதயத்தை ராஜா உங்க கருத்துல ஒப்புவை ஆண்டவரே. தகப்பனே, நீரே ராஜா பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. Lord, I pray that you will take control of our heart, Lord Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Help us.